ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஆயில் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் இந்த பொருள் எல்லாம் ஹேர் டை தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஆயில் ரெடி பண்ணியிருக்கிறது கண்டிப்பாக இருக்காது. அதே மாதிரி இது வரைக்கும் வெள்ளை முடி போகவே இல்லைக்கா அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆயிலை யூஸ் பண்ணுறப்ப 1 வீக்கில் உங்கள் முடி எல்லாம் வெள்ளை முடி தேடுனா கூட கிடைக்காதுங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆயில் தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு 3 பொருளுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பொருளை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். ஒரு துளி கூட உங்கள் தலையில் தேய்க்கிற அந்த இது தெரியாது. அதே மாதிரி நல்லா ஒரு ஜெல் மாதிரி இருக்கும். கற்றாழை ஜெல் தேய்க்கிறீங்களா அந்த மாதிரி இந்த ஆயில் இருக்கும். அந்த மாதிரி தேய்க்கிற அது ஒரு முக்கியமான ஒரு பொருளை சேர்த்து தான் இன்றைக்கி நம்ம இந்த ஆயிலை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, இது 100% உங்களுக்கு நரைமுடிக்குனே ஒரு பெஸ்ட்டான ஒரு ஹேர் டை ஆயில்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஆயில் தான் நம்ம எடுத்திருக்கோம். இன்றைக்கி இதை நீங்கள் ஒரு 3 மாதம் வரைக்கும் கண்டிப்பாக ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு இது பெனிஃபிட்டாக எண்ணெய் கெடவே கெடாதுங்க. பாருங்கள், இந்த அளவு க்ரீன் ஷேடாக இருக்கும். நம்மளுக்கு செம்ம கலரிங் கொடுக்கக்கூடிய ஒரு ஆயில் தான் இது. கேரளா ஸ்பெஷல் ஆயில்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டான ஒரு ஆயில். சரி வாங்க, இதை எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஹேர் டை ஆயில் தான் நம்ம ரெடி பண்ணுறோம். நிறையா பேர்த்துக்கு டை விட முடி அதிகமாக கொட்டுதுங்கக்கா, வெள்ளை முடியை விட எங்களுக்கு முடி கொட்டுற முடி ஸ்டாப் ஆகணும், அதே மாதிரி ஒரே வாரத்தில் நிறைய முடியெல்லாம் சுத்தமாக கருப்பாகணும் அப்படின்னா எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல் நீங்கள் இந்த ஒரு ஆயிலை கண்டிப்பாக ரெடி பண்ணி வீட்டில் வச்சுக்கோங்க. டைக்கு வேலையே கிடையாது. அவ்வளோ ஒரு சூப்பரான ஆயில் தான். இதுக்கு தேவை ஒரு 3 வகையான மூலிகையோட சில பொருட்களை சேர்த்து தான் இன்றைக்கி செம்மையாக செய்ய போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்திங்க அப்படின்னா துளசி இலை. இந்த துளசி என்ன பண்ணும் அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு ஹேர் டைனால் பாதிப்பு ஹேர் டையே செட் ஆக மாட்டேங்குதுக்கா, தலையில் நீர் கோர்த்துக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா பொடுகு தொல்லை அதிகமாக இருக்குது. இந்த வெயில் சீசனுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பொடுகு தொல்லை ஜாஸ்தியாக இருக்கும். இன்னொன்று, கட்டுப்படுத்தவே முடியாத பேன் தொல்லை. சரிங்களா? இப்போ இந்த ஆயிலை நீங்கள் தேய்க்கிறப்ப நிறைய ஒரு பெனிஃபிட்டு. பேன் தொல்லை சுத்தமாக இருக்காது. அது கூட தலையில் நீர் கோர்க்கிற பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி வெள்ளை முடி டோட்டலாக பக்கமே வராது. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. நல்லா பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசி இலையை முன்னாடியே நல்லா கழுவிடுங்க. ஈரப்பதம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஆயில் 6 மாதத்துக்கு காய்ச்சி வச்சிங்க அப்படின்னா எதுவுமே பண்ணாது. அதனால் இந்த மாதிரி ஈரப்பதம் இருக்கக்கூடாது. ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா துளசி எடுத்துக்கோங்க. துளசியில் கருந்துளசி வேண்டாம். நம்ம இந்த மாலைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த துளசி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு கைப்பிடி எடுத்துகிட்டு இது கூட நம்ம முடியை எப்போவுமே கருன்னு வச்சுக்கக்கூடிய கறிவேப்பிலை. சரிங்களா? இந்த கறிவேப்பிலையை நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை எந்த அளவுக்கு நீங்கள் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் முடி கருப்பாகிறது மட்டும் இல்லாமல் முடியை நல்லா கத்தையாக அடர்த்தியாக கருன்னு வளர வைக்கும். 100% ரிசல்ட் தரக்கூடிய ஒரு பொருள்னு கூட சொல்லலாம். நல்லா 2 கைப்பிடி அளவு கறிவேப்பிலையை இந்த மாதிரி ஈரப்பதம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா முழுக்க நிறைய பேர்த்துக்கு மருதாணி சேர்த்தா சேர மாட்டேங்குதுக்கான்னு சொல்கிறீங்க இல்லையா? கண்டிப்பாக மருதாணியை இந்த மாதிரி இடத்துல சேர்த்திங்கன்னா தான் உங்கள் வெள்ளை முடியை டோட்டலாக கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த மாதிரி இதையும் மருதாணியும் நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மருதாணியை இந்த மாதிரி நீங்கள் சேர்க்குறப்ப உங்கள் முடியை கலரு கருப்பாக தான் ஆக்குமே தவிர ரெட் ஆகாது. மருதாணி டை யூஸ் பண்ண முடியாதவங்க இந்த ஆயிலை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இதில் மருதாணி சேர்த்துருக்கீங்க அப்படிங்கிற ஃபீல் கொஞ்சம் கூட இருக்காது. அந்த அளவுக்கு இந்த ஆயில் சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். தடவின செகண்ட்லேயே உங்கள் முடி கருப்பாகிறத நீங்கள் பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட்டான ஒரு ஆயில்னு கூட சொல்லலாம். நல்லா மருதாணி அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கறிவேப்பிலை, மருதாணி இதெல்லாம் ஆவரேஜாக எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுக்கிறப்ப நல்லா உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டு. 200 மில்லி தேங்கின வரைக்கும் நீங்கள் இந்த பொருளுக்கு சேர்த்துக்கலாம்.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மருதாணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்தாச்சு. நிறைய பேர் மருதாணி கிடைக்கலன்னா என்னக்கா பண்ணுறதுன்னு கேட்பீங்க. மருதாணி இலை ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக மருதாணி பவுடர் வந்து சேர்க்கணும். அது இந்த சமயத்தில் சேர்க்கக்கூடாது. அது எந்த கண்டிஷனில் வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ சொல்கிறேன், அந்த டைமிங்கில் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு இப்போ இது கூட இன்னும் ஒரு 2 பொருளெல்லாம் சேர்க்க போகிறோம். சேர்த்து தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ மருதாணி, துளசி, கறிவேப்பிலை 3யும் வந்து சேர்த்தாச்சு. அடுத்தது சேர்க்கக்கூடியது சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் தோலெல்லாம் உரிக்க வேணாங்க. மண் மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. சரிங்களா? மண் இல்லாமல் ஒரு கழுவிட்டு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் வெயிலில் வச்சிங்கன்னா அந்த ஈரப்பதமெல்லாம் போயிடும். போனதுக்கப்புறம் இந்த அளவுக்கு ஒரு 4-5 ஒரு 10 வெங்காயம் வரைக்கும் சின்ன வெங்காயம் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த சின்ன வெங்காயம் சாறு வந்து உங்களுக்கு தலையில் பட்டாலே வெள்ளை முடி வந்து டோட்டலாக வராது. அது கூட நல்லா ரத்தத்தை சர்க்குலேஷன் பண்ணி கொடுக்குறப்ப முடி வளர்ச்சியும், முடியே வளர மாட்டேங்குது சொட்டை தலையாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு முடியும் வளரும். இப்போ இந்த அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நான் உள்ளே சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் முழுசாகவே நீங்கள் இப்படி சேர்த்துக்கலாம். ஒரு வேளை இது வந்து அறப்படாது அப்படிங்கிற பட்சத்தில் தட்டி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ இது சேர்த்தாச்சு. அடுத்ததாக 100% வெள்ளை முடியே வராமல் காற்று வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் 1 டீஸ்பூன். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கருஞ்சீரகம். சரிங்களா? கருஞ்சீரகம் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் நம்மளுக்கு கிடைக்கும். கருஞ்சீரகம் கம்பல்சரி நீங்கள் சேர்க்குறதுனால வெள்ளை முடியை நீங்கள் வாழ்க்கையில் பார்க்கவே முடியாது. மெலனின் சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால வெள்ளை முடியை சூப்பராக வந்து கட்டுப்படுத்தும். கருஞ்சீரகம் 1 டீஸ்பூன் அளவு எடுத்துக்குவோம். இப்போது எல்லா பொருளையும் நம்ம உள்ளே சேர்த்தாச்சு. இதை வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து கொரப்பாக மிக்சியில் போட்டு அடித்து நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி நம்ம அரைச்சி ஆயிலில் சேர்க்குறப்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இது கூட இன்னொரு முக்கியமான ஒரு பொருளையும் நம்ம சேர்க்குறோம். அது வந்து ஆயிலில் தான் சேர்த்த போகிறோம். இதில் வந்து நம்ம சேர்க்க தேவையில்லை. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வந்து கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா கொரப்பாக சின்ன வெங்காயத்தோடு நல்லாவே அரைப்பட்டுருச்சு. செம்மையாக அரைப்பட்டுருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிங்கன்னா போதும். கருஞ்சீரகம், வெந்தயம்லாம் இந்த அளவுக்கு உடஞ்சதுன்னா ஓகே தான். ரொம்ப வந்து வலுவலுன்னுலாம் அரைக்கணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. எதுக்காக நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது அப்படின்னா எண்ணெய் வந்து நம்ம ஒரு 6 மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆயில் வந்து கெடாமல் இருக்கும். அதுக்காக தான். இப்போ ஆயில் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா செக்கில் ஆட்டின தேங்காய் தான் நான் எடுத்திருக்கேன். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பாத்திரம் வந்து அதிகமாக எண்ணெய் ஆயில் நீங்கள் காய்ச்சுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இரும்பு கடாய் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டீல் பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரமாக எடுத்துகிட்டு நீங்கள் ஆயிலை வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 100 to 150 மில்லி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி வந்து செக்கில் ஆட்டின தேங்காயை வந்து எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு 150 மில்லி அளவுக்கு தேங்காய் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போது ஆயிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்படியே வந்து அடுப்பில் வச்சிடலாம். ஸ்டவ் வந்து ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சு தான் நீங்கள் இதில் ஆயில் வந்து நீங்கள் காய்ச்சணும். ரொம்ப அதிகமாக வச்சிட்டிங்கன்னா ஆயில் கருகல் வாடையை அடிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு வாசனை வேறு தேவையில்லாத ஒரு வாசனை வந்துடும். ஆயிலை கரெக்டாக வந்து இந்த மாதிரி சிம்மில் போட்டு ரெடி பண்ணுங்கள். முழுக்க சிம்மில் போட்டுருங்க. இப்போது ஆயில் லைட்டாக சூடாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பொருளை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த ஆயில் வந்து நல்ல ஒரு மணமாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதில் இந்த சின்ன வெங்காயம்லாம் நீங்கள் சேர்த்துருக்கீங்க. ரிசல்ட் 1 வீக்லேயே உங்களுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக தெளிவாக கிடைக்கும். சின்ன பிள்ளைங்க இப்போ தான் வந்து முடி வந்து வெள்ளை முடி வருது, 1 2 வெள்ளை முடி இருக்குது, இல்லை இளநரை அதிகமாக இருக்குது, முடி வந்து கொட்டிகிட்டே இருக்குது, இல்லை முடி வந்து வளரவே இல்லை அப்படிங்கிற எல்லா ரீசனுக்கும் இந்த ஆயிலை நீங்கள் வந்து நல்லா தேய்ச்சி விடுங்க. வாரத்துக்கு ஒரு 2-3 டைமாவது தலைக்கு ஆயில் இந்த ஆயிலை வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா வெள்ளை முடிக்கு வந்து வேலையே இருக்காது. இப்போ பாருங்கள், இதை நல்லா கலந்து விட்டுறலாம். ஆயில் கண்டிப்பாக பொங்கி வரும். அதனால் கொஞ்சம் அகலமான பாத்திரமாக ரெடி பண்ணிக்கோங்க.
நல்லா கொதிக்கட்டும். சிம்மில் வச்சு ரெடி பண்ணுங்கள். ஆயில் எப்படி கொதிக்குதுன்ட்டு பாருங்கள். சிம்மில் வச்சு ரெடி பண்ணுறப்ப இந்த அளவுக்கு தான் இருக்கும். நல்லா வந்து கொதித்து ஆயில் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சலசலப்பெல்லாம் நின்னதுக்கப்புறம் அவங்க பாருங்கள் இப்படி வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ஆயில் வந்து தனியாக உங்களுக்கு மேலே பிரிஞ்சு வரும். சூப்பராக வந்து கலரிங் வரும். செம்மையாக இருக்கும். பாருங்கள். அதனால் பொறுமையாக வந்து காய்ச்சுங்க. ஒரே இதில் தீ வச்சிட்டிங்க அப்படின்னா கருகி ஒரு மாதிரி வாசனை வந்துடும். அதனால் இந்த மாதிரி பொறுமையாக ரெடி பண்ணுங்கள். இது கூட நம்ம ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். அந்த பொருள் நம்ம கீழே இறக்குனதுக்கப்புறம் தான் சேர்க்குறோம். சரிங்களா? அது ஆயிலில் வந்து நீங்கள் தேய்க்கிறப்ப நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். அது அப்புறம் நம்ம இறக்கிட்டு என்ன பொருள் அப்படின்னு கடைசியாக பார்க்கலாம். ஆயில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பராக அந்த போட்ட பொருள் எல்லாம் நல்லா கருப்பாயிருச்சு. ஆயிலோட வாசனை நல்லா கம்மன்னு வருதுங்க. ஆயில் அதே மாதிரி நல்லா இங்கே பாருங்கள் சூப்பரான ஒரு கலரில் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ இந்த அளவுக்கு வந்து மெத்தேடில் நம்மளுக்கு ரெடி ஆனால் போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்ட பொருள் எல்லாமே நல்லா கீழே போயிட்டு இங்கே பாருங்கள் நல்லா கருப்பாயிருச்சு. கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் மட்டும் நீங்கள் டைம் நோட் பண்ணிவிட்டு சிம்மில் வந்து கொதிக்க வச்சிங்கன்னா நம்ம போட்ட பொருள் எல்லாமே நல்லா வெந்துடும் எண்ணெயில். அதுக்கப்புறம் நீங்கள் வடிகட்டிக்கலாம். வடிகட்டி நல்லா ஆற வச்சு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுறப்போ நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ வந்து ஆயில் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் விட்டிங்கன்னா நல்லா கருகிற மாதிரி ஆயிரும். இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணுறோம். ஆஃப் பண்ணினாலும் கொஞ்சம் நேரம் பாருங்கள் அந்த ஹீட்டில் வந்து கொதிச்சுட்டே இருக்கும். பார்த்துட்டே இருங்க. இதில் வந்து ஒரு பொருளை நம்ம கலந்துடலாம். ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை இந்த ஆயிலில் வந்து பிழிஞ்சு விட்டுருங்க. லெமன் வந்து நல்லா தேங்காய் எண்ணெயில் பிழிஞ்சு விட்டு நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணுறப்ப நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். 1 லிட்டர் 1/2 லிட்டர் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து நீங்கள் எலுமிச்சம்பழத்தை சேர்க்க வேண்டாம். யூஸ் பண்ணுறப்ப எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டு தேங்காய் எண்ணெயில் கலந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 100 to 150 மில்லி அப்படிங்கிறதுனால ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை நான் இதில் ஷேர் பண்ண போகிறேங்க. இதில் ஷேர் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் கீழே கண்டிப்பாக அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுட்டு இதை அப்படியே உள்ளே போட்டுருங்க. அவ்வளோதான். இந்த ஹீட்டில் அந்த சாரோட எலுமிச்சம்பழம் சூடானால் போதும். ஏன்னா இது ஆறுற வரைக்கும் அந்த ஹீட்டில் வந்து அந்த எலுமிச்சம்பழம் இருந்தால் ஓகே. சரிங்களா? இது வந்து அந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. நீங்கள் எலுமிச்சம்பழத்தை நீங்கள் சேர்த்து தேய்ச்சி பாருங்கள். முடி வந்து அந்த அளவுக்கு சூப்பராக வந்து கருன்னு மாறும். இப்போது அரை எலுமிச்சம்பழம் ஒரு 150 மில்லி தேங்காய் எண்ணெய்க்கு அரை எலுமிச்சம்பழம் போட்டிருக்கேன். இதிலேருந்து நீங்கள் அதிகமாக சேர்த்துறப்ப அதிகப்படுத்தி நீங்கள் எலுமிச்சம்பழத்தை சேர்த்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ரெடி பண்ணினதுக்கப்புறம் தான் நீங்கள் சேர்க்கணும். சரிங்களா? இப்போ கீழே இறக்கிடலாம். இப்போ கீழே இறக்கியாச்சு. கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம இதை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும். எலுமிச்சத்தோடு அப்படியே வந்து இந்த ஹீட்லேயே இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஆயில் ஆறிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா வந்து ஆயில் வந்து சூடு ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம வடிகட்டிடலாம். இந்த மாதிரி வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதுலேயும் தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. இதை விட வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வடிகட்டி இல்லை அப்படின்னா ஒரு துணி காட்டன் துணி இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி நல்லா பிழிஞ்சு எடுத்திங்கன்னா சுத்தமாக ஆயில் வந்து கிடச்சிரும். லைட்டாக இப்படி வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா டோட்டலாக வந்து நல்லா ஆயில் வடிஞ்சிரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து பாருங்க பிழிஞ்சாச்சு. சுத்தமாக வந்து இந்த சக்கையில் எடுத்தாச்சு நம்மளுக்கு. இப்போ இது வந்து நம்மளுக்கு தேவைப்படாது, எடுத்துடலாம். இப்போ ஆயில் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இது வந்து நல்ல ஒரு திக்கிங்காக ரொம்ப க்ரீன் சாடில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து நீங்கள் தலையில் நல்லா ரெகுலராக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒர்க்குக்கு போய்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் போய் உடனே வந்து இது தேய்ச்சிட்டு குளிக்கணுமாக்கா அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா இந்த பாருங்கள் எவ்வளோ ஒரு க்ரீனாக இருக்குது அப்படின்ட்டு. நம்ம போட்டிருக்கிற அந்த மூலிகை துளசி இதெல்லாம் வந்து உங்கள் தலை முடி அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு செம்மையான ஒரு ஆயில் தான் இது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 மாதம் வரைக்குங்கோட
பாருங்கள், ஒரு க்ரீன் கலரில் தான் இருக்கும். 6 மாதம் வரைக்கும் கூட இந்த ஆயிலை நீங்கள் ஸ்டோர் பண்ணுறப்ப எந்த ஒரு இதுவும் வராது. அந்த அளவுக்கு ஆயில் கெடாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை எப்படி நம்ம தலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம்.